இன்னைய காலகட்டத்தில் ஒரு வயசு பிள்ளைங்களுக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டாலே அது பெத்த தாயும் தகப்பனும் மட்டும்தான் இருப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னாக்கா அவங்க எது சொன்னாலும் அது சரியாக படுறதே இல்லை பிள்ளைங்களுக்கு. ஏருக்கு மாறாதான். இதை இது செய்யாதடானா அதை செய்யணும்னு தான் தோணும். இதை இப்படி பண்ணாதடானா அதை தான் பண்ணணும்னு தோணும். வீட்டுக்கு வந்தாலே எரிபுரி எரிபுரின்ட்டு ஒரு எலியும் பூனையும் மாதிரி தான் இருக்க தோணும். இது வயசு கோளாறுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வயசு கோளாறுனால பெத்தவங்க என்றைக்குமே பிள்ளைகளை தவறான பாதையில் கொண்டு போய் விட மாட்டாங்க. அது பிள்ளைங்க புரிஞ்சிக்கணும். ஆனால் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் சரியாக படும், பெத்தவங்க சொல்கிறது எல்லாமே தப்பாக படும். இது காலம் அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரமாக இருக்கும். ஆனால் பெத்தவங்களுக்கு மனக்காயத்தை ஏற்படுத்தக்கூடியது மிக தவறு தானே. நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா அதுக்கு சந்தோஷப்படுற முதல் ஆளு பெத்தவங்க மட்டும்தான். அது